கடந்த 5 வருஷமா ஒரு போராட்டத்துல கூட வந்து பங்கேற்காத நடிகர்கள்லாம் நேற்று வந்து தன்னெழுச்சியா முன் வந்து போராட்டம் நடத்துறாங்களே. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அக்காவை தான். ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு உள் மனசுல வயதெல்லாம் கலக்குச்சு. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். அக்கா யாரு தெரியுமா? ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வரேன், அக்கா யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்தியாலயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற வேலம்மாள் போதி கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ வாங்க வேலம்மாளுக்கு வாங்க. இந்த தடவை நீட்டுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணு. அவர்ட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. இந்த கரப்பாம்பூச்சி அடிச்சாலே சாதாரணமா இருக்கக்கூடிய மாணவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. அடுத்த கரப்பாம்பூச்சி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அமீர். அமீர் 5 வருஷமா இந்த ஆட்சியில தொடர்ந்து முன்னாடி இருந்த ஆட்சியில தான் இருந்தாரு. நீங்க 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழையவிட்ட புலிகேசி என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவார். நீங்க எல்லாம் அததான் கோமால இருந்தாங்களான்னு கேக்குறேன். கடந்த கால ஆட்சியில நீங்க ரொம்ப நெருக்கமா தானே இருந்தீங்க. ஏன் ஏதாவது பண்ண சொல்லி இருக்கலாமே? அது வேற வாயி, இது நார வாயி. இயக்குனர் அமீர் பேசுறது ரொம்ப அப்பட்டமா இருக்குமா? ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ரைமிங்கா இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. புரியுதா? எனக்கு சொல்லு, இப்ப நீ சொல்லி அவனை நான் விட மாட்டேன். தமிழ்நாடு வந்து அறிவார்ந்த சமூகம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பேர்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. அப்போ ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சா அவன் அறிவாளி. ஆமா, பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கிற. முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? அதுவும் பேன் நீட்டுன்னு பேச வந்துட்டு திரு அமீர் அவர்கள் வயிறு எறிகிறாரு, விஜய் முதலமைச்சரா இருக்காருன்னு. இது என்னன்னா, நேத்து வந்தவங்க பேசினவங்க எல்லாருமே திமுகவின் குரலை தான் பேசினாங்க. நீட்டை பற்றி யாருமே பேசல. நீட் அவங்களுக்கு முக்கியம் இல்ல. தாவேக்கா இங்க இருக்கக்கூடாது, தாவேக்கா அரச குறை சொல்லும். உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. முன்பு போல போதை மருந்து வியாபாரம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? 6 மாசமா சரியான வருமானமே இல்ல குமாரு. அப்படி இப்படி கடன் வாங்கி தான் ஓட்டி நிக்கிறேன். வேற வழி இல்லாம முந்தானத்து பிட் பாக்கெட்லாம் அடிச்சு ஒரு அசிங்கமாயி போச்சு குமாரு. அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கே தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? எப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க? என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசிருக்காங்க? திமுக ஆட்சியில் இப்படி மேடை போட்டு பேசிருக்க முடியுமா உங்களால? அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துட்டு இந்த ரஞ்சித்தை பார்த்து நான் உனக்கு கேட்குறேன், ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னையில புதைக்க முடிச்சா உங்களால? கத்தி கூச்சிங்க அன்னைக்கு அந்த அரசை ஏன் சார் கண்டிக்கல? முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலிதா நான் தலிதா எங்களுக்கு தெரியாது. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சேலம் மாவட்டத்துல அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. எங்களோட அம்பேத்கர் சிலை அங்க திறக்க முடியல. அவர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் முதலமைச்சரை சந்திச்சீங்களா? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. ஏன் திறக்கல? அம்பேத்கர் சிலையை ஓபன் பண்ணாலும் இந்த நீட் ப்ரொடெஸ்ட்க்கும் என்ன சம்பந்தம்? ஆக இது நீட் தேர்விற்கான போராட்டம் அல்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் என்னைக்குமே நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது, என் ஊருக்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இவங்க பேசுறதெல்லாம் அட்டர் பிளண்டரா இருக்கு. அப்ப இவங்களுடைய குறிக்கோள் என்ன? ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் சாதியின் பெறால. ஏய் வாய முன்னேந்து போட, எதாசியமா பேச போற. இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிறவன் அடுத்ததா வந்து பேச ஆரம்பிப்பான். இந்த வெற்றிமாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியாக இருந்தார்? வாயில புண்ணா
வாந்தி வருதா? ஊமையா? தோழர் ரஞ்சித் அவர்களும் தோழர் அறிவு அவர்களும் நீட்டை ஒழிக்கிறோம் என்று 1.5 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்தை வீதியில் வீசி எறிந்தார்களே, அன்னைக்கு துடித்தீர்களா, கொதித்தீர்களா, கொந்தளித்தீர்களா? அனிதாவை ஒரு பிரச்சார வாகனமாக திமுக பயன்படுத்தியதா இல்லையா? இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராடுகார பசங்களா, கையெழுத்து போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எங்கேயா ரத்து பண்ணீங்க என்று இவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? மங்கினி பாண்டியரே, மங்கினித்தனமாக பேசாதீரையா. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம். அவசரப்பட்டு விட்டேன். இனாம் தான் நம் அரசின் உயிர் மூச்சு. அது 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனை கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. ஓவர் சத்தமா இருக்குது வேலு. போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு. இங்க பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. கண்ணனுங்களா, நான் முதல்ல எப்போதுமே வாங்கிக்குவேன், அப்புறம் தான் திருப்பி கொடுப்பேன். அன்பும் சரி, அடியும் சரி. இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நம்ம இத்தனை பேர் இருந்தாலும், நம்ம கையில கண்ணு இருந்தாலும் ஒத்தியா வந்துருக்கா, பின்ன பயம் இருக்காதா? நாங்க கிடையாது, நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். அவ ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு வந்துட்டான் பார். ஒரு ஆள், ஒரே ஆள், அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா, என்னடா அப்படி முறைக்கிற, என்ன முறைக்கிற? பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இந்த மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. தொர்த்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி தொர்த்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். நான் டைரக்டரா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. உன் கண்ணுல பயத்தை பாத்துட்டேன், அப்படியே ஓடுற. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம்.